இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலுக்கான 195 பேர் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியலை பாஜக மேலிடம் கடந்த 3ஆம் தேதி வெளியிட்டது. இதில் பல சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. இது ஒருபுறம் இருக்க, இந்த பட்டியலில் இல்லாத தற்போது எம்பிக்களாக உள்ளவர்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான முதல் பட்டியலில் இடம்பெறாத பாஜகவைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு 3 வாய்ப்புகள் தரப்பட்டுள்ளன. ஒன்று, VRS எனப்படும் விருப்ப ஓய்வு பெறுவதாக அறிவிக்கலாம். இது மரியாதையாக இருக்கும். இல்லாத நிலையில் கட்டாய ஓய்வு பெற நிர்பந்தம் அல்லது வாய்ப்பு மறுப்பை கையாள திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் ஆகியோர் இவ்வாறு VRS பெற்றவர்களில் முக்கியமானவர்கள். VRS பெறாதவர்கள் கட்டாய ஓய்வு திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற கட்டாயப்படுத்தப்படுவர். அதையும் புறக்கணித்தால் மறுவாய்ப்பு தரப்படாமல் அவர்கள் புறக்கணிக்கப்படுவர். இது வயதில் மூத்தவர்கள் மற்றும் சரியாக செயல்படாத எம்பிக்களுக்கே பொருந்தும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே இந்த 3இல் ஏதாவது ஒரு வாய்ப்பில் சிக்கும் வாய்ப்புகள் சில எம்பிக்கள் தங்களது மகன் அல்லது மகளுக்கு சீட் தரும்படி கட்சிக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் பாஜகவுக்கு தற்போது 25 எம்பிக்கள் உள்ளனர். இதில் 6 பேர் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதிலும் சிலர் சூப்பர் சீனியர்களாக உள்ளனர். சிக்கபல்லாப்பூர் எம்பியான பச்சேகவுடா 81 வயதாவதால் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். 76 வயதான சாமராஜ் நகர் எம்பியான ஸ்ரீனிவாச பிரசாத் VRS அறிவித்துள்ளார். மற்றவர்கள் வரும் நாட்களில் VRS அறிவிப்பை வெளியிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது.